சரி. நம்ம நேத்து ப்ராமிசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ப்ராமிசஸ்ல இருக்கிற ஏன் எதற்காக ப்ராமிசஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தோம். அதுல என்னன்னா இந்த கால் பேக் ஹெல் இதை அவாய்ட் பண்றதுக்கு ப்ராமிசஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்பதான் கால் பேக் ஹெல்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போதான் மெயினாவே ப்ராமிசஸ்க்குள்ள போக போறோம். சரி, நான் என்ன பண்றேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராமிசஸை நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னா புரியும். சரி, இப்படி கொடுத்துட்றேன். ஓகே, சரி. கிட்ட இருந்து ஃபுல் பண்ணியாச்சு. இது வந்துட்டு நம்ம லாஸ்டா அன்னைக்கு கால் பேக் மட்டும் பார்த்துட்டு வச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்னன்னா எல்லாத்தையுமே இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா கமெண்ட் அவுட் பண்றேன். ஓகே, நம்ம அன்னைக்கு பண்ண அதே வேலையை தான் அன்னைக்கு நம்ம பண்ண போறோம். சரியா? சரி, இப்போ எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இங்க ப்ராமிஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராமிஸ்னா என்ன அப்படின்னா நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். ஒன்று, நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் இந்த கிளாஸ் வந்துட்டு ஒரு 10 டேஸில் முடிச்சிடுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஒன்று, அந்த 10 டேஸில் நான் கிளாஸை முடிக்கணும். அப்படின்னா அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியாமல் போகணும், 10 நாளைக்குள்ள முடிக்க முடியாமல் போகணும். அப்போ அதே போல தான் இங்கே ஒரு ப்ராமிஸ் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா ஒன்று சக்ஸஸ் ஆகும், இல்லது ஃபெயிலியர் ஆகும். அதுதான் இங்கே. சரி, அது எப்படி நடக்குதுன்றது தான் இப்போ ப்ராமிஸ் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நியூன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இல்லை ப்ராமிஸ் சரியா? இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர், இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் கால் பேக் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ரைட்டா? சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் பேக் ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட். ஒன்று ரிசால்வ் கமா ரிஜெக்ட். சரியா? இந்த ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ரிசால்வ்ன்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேலை நடந்து முடியுதுன்னா அதை ரிசால்வ்னு சொல்லுவோம். ரிஜெக்ட்ன்றது ஒரு ஃபெயிலியர் ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு எனக்கு ஏதோ ஒரு வேலை நடக்குது, அது ப்ராப்பராக நடந்து முடியலை, எனக்கு ஏதோ ஒரு எரர் வருது அப்படின்னா அதை ரிஜெக்டில் சொல்லுவோம். அது எப்படி சொல்லணுன்றதை பார்க்கலாம். இந்த ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் வந்து ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட் கிடையாது ஜாவாஸ்கிரிப்ட்ல. இதை நீங்கள் எக்ஸ் கமா ஒய்ன்னு கூட வச்சுக்கலாம், என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ரிசல்ட் ரிஜெக்ட்ன்றது ரிசர்வ்டு கீவேர்ட் கிடையாது. சரியா? இப்போ நான் சும்மா இப்போ நம்ம புரியணுன்றதுக்காக ரிசால்வ் ரிஜெக்ட் வைக்கிறேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிசால்வ் ஹலோ அப்படின்னு வச்சு சேவ் பண்ணுறேன். இப்போ இங்கே போகலாம், இங்கே ஃபைல்ஸ் போயிட்டு இதை ரன் பண்ணி விடுவோம். ரைட், சரி. இப்போ index.js ஓகே, இங்கே கன்சோல் இங்கே சேவ் பண்ணிட்டேன். எனக்கு எதுவுமே ரன் ஆகலை. சரி, இப்போது இதில் டாட் தென் அப்படின்னு ஒன்று இருக்குது.
டாட் டென்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆர்குமெண்ட்டாக அனுப்பிச்சிடுவோம். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் இந்த ரெஸ்பான்ஸை லாக் பண்ணி பார்க்க போகிறேன். ஹலோ தியாகு, ஹலோ தியாகுன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ இது எப்படி நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்னும் புரிய ஸ்டார்ட் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் ஃபுல்லாக இதை சொல்லி முடிக்கலை. ரைட்டா? சரி, இப்போது இந்த ப்ராமிஸ்க்கு 3 ஸ்டேட் இருக்குது. ஒன்று சக்ஸஸ்ஸு, இன்னொன்று பெண்டிங்கு, இன்னொன்று ஃபெயிலியர். அப்போ இப்போ இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல பெண்டிங்கு, ஃபுல்ஃபில்டு, ரிஜெக்டட். இப்போ இந்த ஃபுல்ஃபில்டை தான் நான் சக்ஸஸ்ன்னு சொன்னேன். சரி, அது இருக்கட்டும். இந்த ப்ராமிஸ்ன்றது நம்ம ஏதோ ஒரு அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். இது அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷனுக்காக தான் இந்த ப்ராமிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது ஒரு ப்ராமிஸ் வந்து என்ன நடக்கும்னா, நமக்கு ஏதோ ஒரு டேட்டா தரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டராக கிடைக்கலாம். அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன்னாலே டைம் டேக்கிங் தான். அப்போ அந்த டேட்டா வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டேட்டாவை நான் ப்ராப்பராக வாங்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போது அந்த டேட்டாவை நான் இப்போ எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னா, இப்போது ஒன்று பண்ணலாம். நான் இங்கே சும்மா எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்ட் நம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இங்கே 2ன்னு வச்சுக்கிறேன். if num modulus 2 equal to மாடுலஸா டிவைடாங்க. இதில் ஆர்டர் ஈவன் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் கரெக்டு தான். அப்போ நம்ம இருக்குது. இப்போ ரிசால்வ் ஈவன் நம்பர், ஈவன் நம்பர். ஓகே, ஸோ ஒருவேளை இல்லைன்னா ரிசால்வ் ஆட் நம்பர். ரைட்டா? சரி, இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசால்வ்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா சக்ஸஸ். இப்போ இங்கே ஒரு சக்ஸஸ் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஏன்னா நான் இங்கே கொடுத்துருக்கிறது சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே 1 கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன், ஆட் நம்பர். சரி, இதில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஏன்னா இது எல்ஸ் பாட்டு போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா இதில் எல்சி போட்டுருவோம். எல்சி போட்டு இதே கண்டிஷனில் ரிமைண்டர் வந்து 1 வந்தால் ஆட் நம்பர். ஒருவேளை அந்த 1 வராமல் எல்ஸ் பாட் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா ரிஜெக்ட் போட போகிறேன். ரிஜெக்ட் ஃபெயில்ட் இன்வேலிட் இன்புட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க, அன்காக்ட் எரர் இன் ப்ராமிஸ், இன்வேலிட் இன்புட். ஆனால் இது ப்ராப்பராக நமக்கு எரராக வரல. பட் இருக்கட்டும், நமக்கு இங்கே பாருங்க லைன் நம்பர் முதற்கொண்டு எதுவுமே வரல. ஆனால் ரெட் கலரில் வருது. எப்போவுமே இந்த சிம்பிள் வந்து ப்ரௌசரில் என்ன சொல்லுவோம்னா எரர். எப்பவுமே என்னதுன்னா எரர். ரைட்டா? சரி, அப்போது இந்த .10 வச்சு வாங்குகிற டேட்டாலாம் இந்த ரிசால்வ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற டேட்டாலாம் .10ல் வாங்குவோம். இப்போது இதில் .catchன்னு ஒன்று இருக்குது. இதுவும் ஒரு கால்பேக் தான். எரர்ன்றதை வாங்குகிறோம். சரியா? இதில் லாக் போட்டு பார்க்க போகிறேன்.
எரர் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க லைன் நம்பர் வரும். லைன் நம்பர் 59ல் இன்வேலிட் இன்புட்ன்ற எரர் வந்து நமக்கு வந்து இங்கே எரர்னு போட்டா சரியா, லாக் போடாமல் எரர் இன்வேலிட் இன்புட். இப்போ உங்களுக்கு ட்ராக் பண்ண முடியும் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வருது, அதெல்லாம் உங்களால் அங்கே பார்க்க முடியும். ப்ராப்பராக எரர் ஹேண்டில் ஆகிருக்கு. சரி, இப்போ நான் சொன்னதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா, இல்லை இங்கே ஃபுல்லாக எதுவுமே எனக்கு புரியலை, இல்லை நான் ஸ்ட்ரக்காகி நிற்கிறேன், அந்த மாதிரி எதுவும் சொல்கிறீங்களா? எனக்கு இதுல ஒரே ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு நியூ ப்ராமிஸ் கிரியேட் பண்ணி ரிசால்வ் ரிஜெக்ட் குள்ள போறோம். இப்போ வந்து தென்குள்ள ரெஸ்பான்ஸ் வந்து அதோட அதோட ரெஸ்பான்ஸ் அந்த ப்ராமிஸ் வந்து என்ன பண்ணுதோ அது ரிசால்வ் ஆனதுக்கான ரெஸ்பான்ஸ இப்போ நான் அதுக்குள்ள இன்னொரு ப்ராமிஸ் நான் போடுறேன். இன்னொரு ப்ராமிஸ் போடுறப்ப நான் சேம் எப்படி கேக்குறேன்னா, இன்னொரு ப்ராமிஸ் அதோட அதான் அதுக்கு செப்பரேட்டா நான் வந்து டாட் தென் கேட்ச் போடுறேன்ல, அதோட தென்ல நான் சேம் இப்போ லைன் நம்பர் 56ல இருக்கிற RESங்கிறத வந்து நான் அங்க யூஸ் பண்ணா அது வந்து தனி இதுக்குள்ள போகுமா, இல்ல இதோட இதுதான் எடுத்துட்டு வருமா? அது வந்து நீங்க நம்ம ஸ்கோப் ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்குதா? ஆமா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில நீங்க ஒரு மை நேம்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ள மை நேம்னு இன்னொரு வேரியபிள் இருக்கு சேம் நேம்ல. இப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி அதிகம்? ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதுக்கு. சேம் அதே தான். இந்த டாட் தென்னுக்குள்ள இருக்கிற கால் பேக் நீங்க எந்த இடத்துல அதை ரெஃபர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட ப்ரையாரிட்டி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இதுக்குள்ள இன்னொரு டாட் தென், சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் டாட் தென் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதானே கேட்குறீங்க? இதுல ஒரு ரெஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல நான் கன்சோல் லாக் லைன் நம்பர் 59ல் லாக் போடுறேன்னு வச்சுக்கோமே. இப்போ எனக்கு எந்த ரெஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகும்னு கேட்குறீங்க, கரெக்டா? மேலே இருக்கிறதா, இதுக்குள்ள இருக்கிறவர் தான். இதுக்குள்ள இருக்கிறவர், இவருக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். இதுவும் ஃபங்க்ஷன் தானே, இது ஒரு ஃபங்க்ஷன் தானே. ஆனா நம்ம வந்து டிஃபரெண்டா தான் கொடுக்கணும். டிஃபரெண்டா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். இங்க இருக்கிற வேல்யூ இதுக்குள்ள தேவைப்படுதுன்னா டிஃபரெண்டா கொடுத்துக்கிறது பெட்டர். சரியா? சரி, அப்போ இந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ் ஆகுது அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஃபீல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சக்சஸ்ஃபுல்லான ஆப்ரேஷன். நான் ஒரு ப்ராமிஸ் பண்றேன், அந்த ப்ராமிஸை நிறைவேற்றிட்டேன்னு அர்த்தம். அப்போ அந்த சக்சஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் இந்த டாட் தென்குள்ள வரும். அதே போல நீங்க ஃபெயில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு இந்த கேட்ச் ஃபிளாகுக்குள்ள வரும். சரியா? அப்போ நீங்க டாட் தென் வந்து எத்தனை நாள் வச்சுக்கலாம். சரியா? இதுலயும் ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா நியூ ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ லாக் நியூ ரெஸ் இன்வேலிட் இன்புட். சரி, இதில் ஒரு 25 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அன்டிஃபைன்டு வருது. இது ஏன் அன்டிஃபைன்டு வருது அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து சம்திங் ஏதாவது ஒரு டேட்டாவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ நான் இங்கேருந்து ரிட்டர்ன் நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ஆப்ரேஷன் சக்சஸ். அப்போ நீங்கள் டாட் தென் வந்து எப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு டாட் தென் இருக்குன்னா இந்த டாட் தென்னோட கால்பேக்கில் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சம்திங் ஏதோ ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா அதை நெக்ஸ்ட் கால்பேக்கில் வாங்கிக்கலாம். அப்போ இங்கேருந்து இன்னொரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா அதை இன்னொரு டாட் தென் போட்டு வாங்கிக்கலாம். அப்போ இதை வந்து டாட் தென்னை லைன் பை லைனாக யூஸ் பண்ணுறது டாட் தென் செயினின்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இங்கே ஒரு டேட்டா ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, அந்த டேட்டாவை நீங்கள் திரும்ப இன்னொரு இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தனியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.
ஸோ டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி டாட் தென் யூஸ் பண்ணுறது. அப்போ ஒரு ப்ராமிஸுக்கு எத்தனை டாட் தென்னாலும் இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கேட்ச். இதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு எரர் வந்தால் கூட என்ன ஆகும்னா கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிரும். இது ட்ரை synchronized வந்து நடக்கும். புரியலைங்க, 2 பேரும் சொல்றீங்க, என்ன சொல்றீங்கன்னு அவங்க தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் தியாக சொல்லுங்க. ஓகே. இல்ல இப்போ வந்து நம்ம 2 டாட் தென் கொடுக்குறோம்ல ப்ரோ. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் தென்ல வந்து நான் வந்து லைக் இன்னொரு ஃபெட்ச் ஒன்று பண்றேன். அதுவுமே வந்து ப்ராமிஸ் மூலமா பண்றேன். சரி, ப்ராமிஸ் கூட இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அது மூலமா ரெஸ்பான்ஸ் எடுக்கிறேன். எடுத்துட்டு அப்போ வந்து நான் எடுக்கிறப்ப நான் வந்து அது வந்து ஒரு அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் தான். அப்போ வந்து அதுவரை எனக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் டாட் தென்குள்ள அது போகாது, அப்படிதானே? சிங்க்ரனைஸ்டா தான் இந்த டாட் தென் ஒர்க் ஆகுமா? கரெக்ட், எக்ஸாக்டா. இப்போ என்ன ஆகும்னா இங்க இருந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த டாட் தென் ஒர்க் ஆகும். அப்போ இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுறது அடுத்த டாட் தென். அப்போ ப்ராப்பரா இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த எக்ஸிக்யூஷன் நடக்கும். நான் சொல்றது புரியுதா? ஓகே ஓகே, புரியுது ப்ரோ. ப்ரோ அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. என்னன்னா இப்போ வந்து நான் வந்து ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள 2 அவேட் யூஸ் பண்றேன். ஒரு 2 அவேட் யூஸ் பண்றேன்னா எனக்கு வந்து அந்த ரெண்டுமே வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா ஒன்னு முடிச்சதுக்கு அதுதான் படிக்க போறோம். நெக்ஸ்ட் அதுதான் படிக்க போறோம். அதுக்குள்ள போகும்போது அதே உங்களோட கொஸ்டினை கேக்குறீங்களா? இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அதுதான் போறோம். சரி, அபிராமி நீங்க சொல்றீங்களா உங்களோட? அது என்னது கேட்கணும்னு மறந்துட்டு. கேட்ச் இருக்கலாம் சார். அப்போ ட்ரை இதுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. கேட்ச்ன்றது கீவேர்டா சார்? கேட்ச் தென்னு அதாவது ட்ரை கேட்ச் வந்துட்டு இங்க ஒர்க் ஆகுது. ஏசிங் அவேட்னு ஒன்று படிப்போம் அடுத்து. அதுல ட்ரை கேட்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து டாட் தென் டாட் கேட்ச். இதுதான். இது எல்லாமே நீங்க பாருங்க ஃபங்க்ஷன் தான் கால் பண்றோம். இது வந்து ஆக்சுவலா இந்த நியூ ப்ராமிஸ்ன்றது எதை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் நம்ம டாட் தென் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்தானே இதுல இருந்தா டாட் தென் வச்சுட்டு இருக்கோம். சரி, நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை கமாண்ட் அவுட் பண்ணிடுறேன். இந்த இருக்கா இதுல எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா கான்ஸ்ட் மை ப்ராமிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாட் தென்னை கீழே எடுத்து வந்ததுதான். சரியா, இது இதோடயே இல்லை. இப்போ மை ப்ராமிஸ் டாட், இப்போ பாருங்க டாட் தென் காட்டுது பாருங்க. அப்போ இது வந்து நீங்க இப்படியும் வச்சுக்கலாம். இந்த ப்ராமிஸை இங்க ரிசால்வ் ஆகுற இந்த ப்ராமிஸை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க இப்படியும் டாட் தென் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ப்ராமிஸ் கீவேர்டு, அதனால அது வந்து அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணுதா சார்? அங்க ரிசால்வ் ரிஜெக்டட் வந்து இங்க வந்து பிரிண்ட் மாதிரி தானே ரிசால்வ் ஆஃப் ஈவன் நம்பர்னு கொடுத்தது. திரும்ப தென் நம்ம கால் பண்ணி இந்த ரிஸ்ல நம்ம வந்து பிரிண்ட் பண்றோமா? ஆமா, அதாவது இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராமிஸ்ன்றது ஒரு அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் பண்றதுக்கு தான். சரியா சரியா, இதுவே ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க் தான். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லாக் போட்டு ஹலோ அபிராமி அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ண இந்த இதுல ஆடு நம்பர் ஆப்ரேஷன் சக்சஸ் ஹலோ அபிராமின்னு பிரிண்ட் ஆகுமா, அல்லது ஹலோ அபிராமி ஆடு நம்பர் ஆப்ரேஷன் சக்சஸ் பிரிண்ட் ஆகுமா? ஹலோ அபிராமி ஆட் நம்பர் ஆபரேஷன்ஸ் இல்ல ஆட் நம்பர் ஆபரேஷன் சக்சஸ் ஹலோ அபிராமி அப்படிதானே சார் பிரிண்ட் ஆகும்? சரி, தியாகு நீங்க என்ன சொல்றீங்க? லாக் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். எது? லாக் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். ஹலோ அபிராமி. ஹலோ அபிராமி. சரி,
எதனால ஹலோ அபிராமி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும் நீங்க சொல்றீங்க? இல்ல ப்ராமிஸ்லாம் வந்து ம். அசிங்க்ரனைஸ் தானே. ஆ. ஸோ அதனால வந்து சிங்க்ரனைஸ்டா இருக்கிறது ஃபர்ஸ்ட் லைன் பை லைனா போறப்போ வந்து ஃபர்ஸ்ட் அபிராமிங்கிறது முடிஞ்சிடும். ஓகே, சரி. அபிராமி உங்களுக்கு புரியுதா அவர் என்ன சொன்னாருன்ட்டு? இல்ல நான் உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் சொன்னது பண்ணவா? புரிஞ்சுது. ஆனா வந்து அது இது ரேண்டமாவே பிரிண்ட் ஆயிட்டே இருக்குமா? இப்ப இன்னொரு வாட்டி நீங்க கால் பண்ணாலும் இதே மாதிரி வருமா? இல்லைன்னா ரேண்டமா வேற மாதிரி வருமா? த்ரெட் மாதிரி. ரேண்டம் ரேண்டமாலாம் வராது. எத்தனை தடவை நீங்க பிரிண்ட் பண்ணாலும் இதே தான். அப்போ செட் டைம் அவுட்டே போகலல்ல, அப்புறம் ஏன் இந்த மாதிரி வருது? இப்போ வந்து செட் டைம் அவுட் போட்டா அந்த டைமுக்கு அப்புறம் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக அப்படி பிரிண்ட் ஆகும். இதுல சரி. நம்ம எதுவுமே அப்போ வந்து அது ஏன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பிரிண்ட் ஆகுது? மேல சரி. ப்ராமிஸ் கீழே கால் பண்ணிருக்கிறதுனாலயா? நீங்க இல்லைன்னா கேட்ட வெறும் கொஸ்டின் லாஜிக் கரெக்ட். ஆஹ் நீங்க கேட்டது கரெக்ட். நான் அதான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன்னா எப்படின்னா, அது செட் டைம் அவுட் வந்து நான் டைம் கன்சூமிங் பத்தி பேசிட்டு இருந்தேன். இப்போ என்ன நடக்கும்னா, அந்த ஸ்டாக்ல இருந்து அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன்னாலே வெப் ஏபிக்கு போயிருமா? இது ஸ்டாக்னு வச்சுக்கோங்க, வெப் ஏபிஐன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் வந்ததுனாலே அது அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன்ன்றதை உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ப்ராமிசஸ்னாலே அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் தான். அப்போ இது ஒரு டைம் கன்சூமிங் ஆப்ரேஷன். நீங்க பேக் எண்ட்ல போய் டேட்டா எடுக்கிறது கூட இங்க என்ன செஞ்சுக்கலாம், ப்ராமிஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ என்ன ஆகும்னா, இது நடந்து முடிகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நீ அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு இவனை வெப் ஏபிஐ கிட்ட கொடுத்துரும். அதாவது ப்ரௌசர் ஏபிஐ கிட்ட. அவன் என்ன பண்ணுவான், அந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் அதுக்கப்புறமா என்ன செய்வான், இவனை டாஸ்க் கியூவில் வைப்பான். ப்ராமிசஸ்லாம் எதில் உட்காரோம்னா டாஸ்க் கியூவில் உட்காரும். செட் டைம் அவுட்டு செட் இன்டர்வல்னு அந்த மெத்தட்ஸ்லாம் எங்கே உட்காரும்னா கால் பேக் கியூவில் உட்காரும். ஸோ அப்போ இங்கே எப்போ கால் ஸ்டாக் எம்டி ஆகுதோ டைரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா ஈவன் லூப் வந்துட்டு டாஸ்க் கியூவை தான் செக் பண்ணும். டாஸ்க் கியூவில் இந்த ப்ராமிஸ் நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா என்ன செய்யும், இதை இங்கே உள்ள தள்ளி விட்டுரும். சரியா? அப்போ என்ன நடக்கும்னா, இது ப்ராமிஸ் அங்கே கொடுத்துருச்சுன்னா அப்போ என்ன நடக்கும்னா, இதில் அடுத்த லைன் யார் இருக்கா, கன்சோல் லாகில் ஹலோ அபிராமி தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆயிரும். அந்த ஒரு லைன் பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வேலை நடக்குது. ஏன்னா இது டைம் கன்சூமிங்ல கொஞ்சம் டிலே இருக்கும். ப்ராமிஸ்னாலே அதுதான் அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன். அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹலோ அபிராமி பிரிண்ட் ஆகும். இப்போ புரியுதா அல்லது இதில் எதுவும் கொஸ்டின் இருக்கா? சரி. அப்போ இந்த நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஒரு இந்த கால் பேக் ஹெல் இருக்கு தெரியுமா, இதை நீங்க இந்த ப்ராமிஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இல்லை நான் உங்களுக்கு எதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணுமா? கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அதாவது என்னன்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஃபங்க்ஷன்ஸ், இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா இந்த ப்ராமிஸா தனித்தனி ப்ராமிஸா போட்டுட்டு அதை இதுக்குள்ள ஹேண்டில் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்னா, இன்னொரு ப்ராமிஸ் நான் இங்க கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்ட் மை ப்ராமிஸ் டு நியூ ப்ராமிஸ் சரியா, இல்லை ரிசால்வ் ரிஜெக்ட். சரி, இதில் ரிசால்வ் செகண்ட் ப்ராமிஸ்ன்னு போடுறேன். சரியா, இப்போதைக்கு நான் இதனும் எங்கேயும் யூஸ் பண்ணல. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கால் பேக்ல என்ன பண்ண போறேன்னா, மை செகண்ட் மை ப்ராமிஸ் 2ன்னு இருக்குல்ல, அதில் அதை யூஸ் பண்ணிட்டு டாட் தென்னு இப்போ ரெஸ் ரெஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். லாக் போடுறோமா, லாக்
ரெஸ்ட் 2. சரியா? ஒருவேளை எரர் வந்துச்சுன்னா அதை வாங்கிக்கிறதுக்கு கேட்ச் போட்டுக்கிறேன். ERR போட்டு எரர் பிரிண்ட் பண்ண போறோம். சரி, இப்போ இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்குள்ள இன்னொரு ப்ராமிஸ். சரி, இப்போ உங்களுக்கு இதுல ஒரு கன்சோல் லாக் பிரிண்ட் ஆயிருக்குல்ல, இதை புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? இதோட எக்ஸிகியூஷன் எப்படி நடந்திருக்குன்றத அல்லது புரிஞ்சுக்க புரியுது. முடியலையா? புரியுது. சரி, அபிராமி உங்களுக்கு புரியுதா? எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ப்ராமிஸ் சக்சஸ் ஆன உடனே ரெண்டாவது ம். ப்ராமிஸ் வந்து கால் ஆகி ம் அதுல வந்து ரெஸ்ட் ஒன்று ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிதானே சார்? கரெக்ட். ம் இப்போ அதுல அது ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ப்ராமிஸ் அன்டிஃபைன்டுன்னு வந்துருமா? ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் புரியல. இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராமிஸோட அவுட்புட் வச்சு இதுன்னு இல்ல. ம் இப்போ மேல உள்ள கால்பேக்ஸ்லாம் அப்படிதானே இருக்கு. அந்த மாதிரி இருந்து இப்போ பிரைஸை வச்சு தான் இன்னொரு இது இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுல்ல. ம் அப்போ வந்து அந்த பிரைஸோடது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கீழே உள்ளது வந்து அன்டிஃபைன்டுன்னு ஆயிரும் அப்படிதானே சார்? அதாவது எப்படி நடக்கும்னா, இந்த இருக்குல்ல, இங்க கீழே உள்ளதுன்றதை தாண்டி இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணா ரிட்டர்ன் பண்ணணும் இந்த ப்ராமிஸை. இந்த இருக்குல்ல, இங்க இருந்து ரிட்டர்ன் பண்ற ப்ராமிஸை அடுத்து நீங்க வாங்கிக்க போறீங்க. இப்போ என்ன நடக்கும்னா சிங்க்ரனைஸ்டா நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகி அடுத்த செகண்ட் ப்ராமிஸை கால் பண்ணி அதை .10ல வாங்கியிருக்கோம். இப்போ நீங்க அடுத்து இன்னொரு ப்ராமிஸை இதுக்குள்ள கால் பண்ணிட்டு அவனை அதுக்குள்ள வாங்கிக்க போறீங்க. இதுல எந்த இடத்துல அன்டிஃபைன்ட் ஆகும்ன்ற கொஸ்டின் எனக்கு புரியல. இல்ல இப்போ வந்து இதுல இல்ல. ஆனா மேல உள்ள கால்பேக்ல வந்து அதாவது டேட்டா, ரிவ்யூஸ், அப்புறம் ஆமா வந்து ஆமா பிரைஸ்ன்ற ஒண்ணு மேல உள்ளதை வச்சு ஒரு 2000 பிளஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்துருப்போம்ல. சரி. இப்ப அந்த எதுவும் ஃபெயில் ஆச்சுன்னா கீழே உள்ளது வந்து ரன் ஆகாம அன்டிஃபைன்டுன்னு ஆயிருமான்னு கேக்குறேன் சார். கீழே உள்ளது ரன் ஆகாது. டைரக்டா கேட்ச் பிளாக் போயிடும். ஏதாவது பிரச்சனை ஆனிச்சுன்னா எங்க பிரச்சனை ஆ, இருக்குதோ அங்க கேட்ச் பிளாக் எக்ஸிகியூஷன் ஆயிரும். ஆ, ஸோ அது எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஸ்டாப் ஆயிடும். ஓகே சார். ப்ரோ, சரியா? ஒரே ஒரு டவுட் இருக்கு. ம் இப்போ இதுலயே தான் அபிராம் கேட்டதுலயே எனக்கு ம் இப்போ வந்து இந்த ப்ராமிஸ் டூல வந்து ஒரு கேட்ச் இருக்குல்ல ப்ரோ, ம் அந்த கரெக்ட். கேட்ச்ல வந்து எனக்கு வந்து எரர் வரப்போ வந்து எனக்கு டைரக்டா 84ல இருக்கிற கேட்ச் போகும், இல்ல வந்து அங்க இருந்து நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும்? சரி, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்க ரிஜெக்ட் போட்டுருவோமா? இப்ப எங்க இருந்து வருது? ஸ்டாப் ஆயிருக்கு பாருங்க. 79ல முடிஞ்சிருச்சா? ஏன்னா இங்கேயே ஹேண்டில் ஆயிரும். இந்த கேஷ் பிளாக்கே ஹேண்டில் பண்ணிட்டு ஸ்டாப் ஆயிரும். இல்ல இப்ப நான் அங்க இருந்து வந்து எனக்கு லைக் இப்போ அபிராமி சொன்னாங்கல்ல, ப்ராடக்ட்ல இருந்து நான் ஏதாச்சும் ஃபெச் பண்றேன், இப்போ வந்து அதுல இருந்து இன்னொன்னு வருதா, அது பேஸ் பண்ணி பண்றேன். எதை பேஸ் பண்ணி பண்றீங்க? இல்ல இல்ல, ப்ராடக்ட்ல இருந்து ஒன்னு ஃபெச் பண்றேன், அதோட ஐடி எனக்கு வந்து வரல, அது வந்து தப்பா வருது, அப்போ வந்து இந்த கேட்ச்குள்ள போயிடுது, நான் அங்கேயே அபார்ட் பண்ணி நான் வந்து வெளியே போயிடணும் அப்படிங்கிற. ஒரே நிமிஷம், நான் இங்கே ஒன்று ட்ரை பண்ணுறேன். எரர் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரக்டர். சரி, ஓகே. இங்கே இருந்து இது பண்ண முடியாது. ரைட், த்ரோ நியூ எரர். ரைட், சரி. ஓகே, இதுக்குள்ள நம்ம எரர் த்ரோ பண்ண முடியாது. இப்போ சொல்லுங்க அதை. இப்போ இல்ல நீங்கள் ப்ரோ, கேட்ட இப்போ கொஸ்டின். வந்து கேட்ச்ல இருந்து இப்போ கேட்ச்ல இருந்து எனக்கு டைரக்டா வெளியே வந்துடணும் அப்படிங்கிறப்போ, டைரக்டா இப்போ எங்கே வெளில வரணும்? இல்ல இப்போ வந்து அந்த செகண்ட் ப்ராமிஸ்ல இருந்து எனக்கு எரர் வந்திருக்கு, அப்போ வந்து நான் வந்து இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணக்கூடாது, டைரக்டா நான் வெளியே வந்துடணும் அப்படிங்கிறப்ப, அப்படிதான் வருது இங்கே உங்களுக்கு. 79லேயே இப்போ வந்து முடிஞ்சிடும்ல. செகண்ட் தென்னுக்குள்ள போகுது இல்ல, அதுக்கு சொல்றேன். இந்த தென்குள்ள போகுதா? ஆமா. இல்லையே.
ஆப்ரேஷன் செகண்ட் தென். ஓகே ஓகே. அப்போ நீங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ஏதாச்சும் ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து எதுவும் எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இங்க இருந்து நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்குள்ள இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப இதுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் போட்டு பார்ப்போம். ரிட்டர்ன் எரர் அன்டிஃபைன்ட் செகண்ட் ப்ராமிஸ். இப்போ இங்க எங்க 79 இப்போ 83ல அன்டிஃபைன்ட். ஓகே சரி. இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்றது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. எனக்கு இந்த இடத்துலயே எனக்கு என்ன செஞ்சிடணும்னா ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்னு சொல்றீங்க. கோடு கரெக்டா? ஆமா கரெக்ட். சரி ஓகே. இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் இதை ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணுறேன், இதுக்கு ஆப்ஷன் இருக்குதான்னு. அப்படி இல்லைன்னா இதுக்கு இப்படி ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் சொல்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்கன்னா நம்ம ஏசிங் அவேட் யூஸ் பண்ணுவோம்ல, ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி அங்கே இதை ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டாட் தென் இல்லாமல், இந்த மாதிரி டாட் தென் கேட்ச் இல்லாமல் நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா, ஏசிங் அவேட்னு அடுத்து ஒன்று படிக்க போகிறேன்னு சொன்னேன் தெரியுமா, அதில் நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே நான் அதை உங்களுக்கு சொல்லித்தர்றேன், ஏசிங் அவேட்டை சொல்லித்தர்றேன். இதில் இப்போ நீங்கள் கேட்டதை நான் பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அது இப்படி ஸ்டாப் பண்ண முடியுமா, இல்லை நெக்ஸ்ட்டு டாட் தென் போகுமா அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏசிங் அவேட்டில் நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன், எப்படி அது ஒர்க் ஆகுதுன்ட்டு. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் அதை ஏசிங் அவேட்டில் பண்ண முடியும் கட்டாயமாக. இதை மட்டும் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஓகே சரி. அப்போ இது வரைக்கும் மற்றது புரிஞ்சிருக்கா, இல்லை இதில் எதுவும் கொஸ்டின் இருக்குதா? இல்லை ப்ரோ வேற சொல்லுங்க. ஓகே அபிராமி, உங்களுக்கு எதுவும் இருக்குதா? புரியுது சார், புரியுது சார். ஓகே சரி. அப்போ இதில் இன்னும் ஒன்று இருக்குது, என்னன்றதை நம்ம பார்ப்போம். சரி, இதில் நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டைரெக்டாக மை ப்ராமிஸ் 2ன்னு ஒன்று இருக்குதா, இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ப்ராமிஸ் ரிஜெக்டட், ஸ்டேட்டு ரிஜெக்டட்னு வந்துட்டு. சரியா? இங்கே ஏன்னா நான் இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதில் ரிசால்வ்னு மாற்றுவோம். அப்போ ஃபுல்ஃபில்டுன்னு ஒரு ஸ்டேட் வந்துட்டு. கரெக்டா? இதுக்குள்ள இதை ஆக்சஸ் பண்ண முடியுமா? அது எப்படி சார் அந்த கீவேர்ட் ரெண்டுக்கும் எந்த மீனிங்குமே இல்லைல்ல, அப்ப எப்படி அது ஃபுல்ஃபில்டு ரிஜெக்ட்னு கண்டுபிடிக்குது? ரிசால்வ்னா நார்மலா XY மாதிரி தானே ரிசால்வும் ரிஜெக்டும். அது நீங்க ஆமா. வந்து அப்புறம் எப்படி அது வந்து ரிசால்வ்னா ஃபுல்ஃபில்டு ரிஜெக்ட்னு? அதாவது என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் சக்சஸ்ஃபுல் ரிசால்வ், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு ரிஜெக்ட் ஃபெயில்டு. ஓகே, எதை கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து சக்சஸ். நல்ல பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னதுன்னா சக்சஸ் ஆபரேஷன், செகண்ட் ஒன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆபரேஷன். அதை நீங்க என்ன நேம்லனாலும் கொடுத்துக்கலாம். சரியா? சரி. ப்ராமிஸ் ஸ்டேட். ஓகே, இது ரெஃபரன்ஸ் எரர் கரெக்ட் தான், ஏன்னா அதுக்குள்ள இருக்கிறதுனால. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஃபுல்ஃபில்டு பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம், அதாவது ரிஜெக்ட் பார்த்துட்டோம். இன்னொன்று பெண்டிங்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த பெண்டிங் ஸ்டேட்டை ஏசிங் அவேட் படிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? ஏசிங் அவேட்ன்றது இதே தான். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஏசிங் அவேட் ஏன் படிக்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இந்த ஸ்டேட்டை பார்த்துட்டு வந்துருமா? ஓகே. A promise exists in one of 3 states.
ஒன்று. பெண்டிங் த இனிஷியல் ஸ்டேட் த ஆப்ரேஷன் ஹேஸ் நாட் yet கம்ப்ளீட்டட். அப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ப்ராமிஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்ன்ற ஸ்டேட்டில் இருக்கும். இந்த பெண்டிங்ன்ற ஸ்டேட்டை மட்டும் நம்ம இன்னும் பார்க்கல. அதை எங்கே பார்ப்போம்னா இந்த ஏசிங் அவைட் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பெண்டிங்ன்ற ஸ்டேட்டை. அடுத்ததாக ஃபுல்ஃபில்டை நம்ம பார்த்தோம். த ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் அ வேல்யூ இஸ் அவைலபிள். ஆமாம், ஒரு ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சது அப்படின்னா அதை ஃபுல்ஃபில்டுன்ற ஸ்டேட்டு சொல்லுவோம். அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம், ஃபுல்ஃபில்ட் ஆனிச்சு ஸ்டேட்டு. அடுத்து ரிஜெக்டட் த ஆப்ரேஷன் ஃபெயில்ட் அண்ட் அ ரீசன் எரர் இஸ் அவைலபிள். அப்போ என்ன நடக்கும்னா ஒரு ஆப்ரேஷன் ரிஜெக்ட் ஆகுது ப்ராமிஸ்ல இருந்துட்டு, அதாவது ஃபெயிலியர் ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அதை ரிஜெக்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அப்போ மொத்தமே ப்ராமிஸோட கான்செப்ட் என்னதுன்னா 3 ஸ்டேட்டு தான் இருக்கு. பெண்டிங்கு, ஃபுல்ஃபில்டு, ரிஜெக்ட். சரியா? பெண்டிங்னா அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஃபுல்ஃபில்டுனா நடந்து முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல் நடந்து முடிஞ்சிருச்சு, அதுல இருந்து ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ரிஜெக்டட் அப்படின்னா அது வந்து எரர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராமிஸ் வந்துட்டு ஒன்று சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கணும் அல்லது ரிஜெக்ட் ஆயிருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடந்து முடிச்சிருக்கணும். அப்படி நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை ப்ராமிஸ் செட்டில்டுன்னு சொல்லுவோம். அதான் இந்த லாஸ்ட் லைன், ப்ராமிஸ் செட்டில்டு. சரியா? சரி, இப்போ நான் சொன்ன இந்த 3ல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு? ஓகே, இப்போ 3ல கொஸ்டின் இல்லை அப்படின்னா செட்டில்டுன்னு நம்ம வந்து ஒரு நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படிதானே, அப்படின்னு ஒரு ஸ்டேட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுல்ல சார்? புரியலங்க. ஒரு ஸ்டேட் செட்டில்டு. சொல்லி ஆ செட்டில்டுன்றது ஆ ப்ராமிஸ் ஆல் செட்டில்டு. அதாவது நீங்க வந்து ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா? ஓகே சார். ஆ சரியா? அந்த இல்ல அதுல சார், வந்து நீங்க சொன்னது புரிஞ்சுது சார். சரி, ஓகே. நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதை செட்டில்னு சொல்லுவோம், அவ்வளோதான். சரி, ஓகே. சரி, இப்போ என்னதுன்னா இதுக்கப்புறம் ஏசிங்க வெயிட்னு பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ராமிசஸை எதுக்காக படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் பேக் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு. சரி, அடுத்ததான் ஏசிங்க வெயிட் ஏன் படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸில் இருக்கிற இந்த டாட் தென் டாட் கேட்ச்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்ததான் ஏசிங்க வெயிட் படிக்க போகிறோம். சரி, ப்ராமிஸ் இந்த டாட் அண்ட் கேட்சில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா இதுவும் அதே போல தான். கொஞ்சம் என்னதுன்னா கோடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்பலாம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு ப்ராமிஸ் போட்டோம்னா என்ன ஆயிரும், இதுவும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? இதுவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது மாதிரி தான் இருக்குது. இன்னும் இதுக்குள்ளே இன்னும் 2-3 ப்ராமிசஸ்லாம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிரும் கோடு. அப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா ஏசிங் அவாய்ட் போவோம். சரி, இதில் இன்னும் ஒன்று பார்க்கணும். என்னன்னா இதில் டாட் ஃபைனலின்னு ஒன்று இருக்கு. டாட் ஃபைனலி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. டாட் ஃபைனலி சின்டாக்ஸ் ஒரு நிமிஷம். ஓகே, சரி. ஃபைனலி டிஃபால்ட் அப்படின்னு போடுறோம். இங்க பாருங்க, டிஃபால்ட்டா ஒன்று வந்து என்ன செஞ்சிருக்கு, எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்போ இப்போ என்ன நடக்கும், டிஃபால்ட் ஆப்ரேஷன் பாருங்க. இப்போ என்ன நடக்கும்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாலும் சரி ஃபெயிலியர் ஆனாலும் சரி ஃபைனலின்னு ஒரு பிளாக் இருக்குது. இது யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், டாட் தென் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபெயிலியர் ஆப்ரேஷன் நடந்ததுன்னா டாட் கேட்ச் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ரெண்டில் எது நடந்தாலுமே இந்த ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம எப்படி ஸ்விட்ச் கேஸில் டிஃபால்ட்டுன்னு ஒன்று பிளாக் பார்த்தோம், அதே போல தான். அப்போ நான் இங்கே இருந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே ரிசால்வ் ரிஜெக்டா, இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா நம்பருக்கு பதிலாக இதில் ஒரு வெறுமனா ஒரு ஸ்ட்ரிங் அனுப்பி விட்றேன், ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புகிறேன். இன்வேலிட் இன்புட்டுன்ற எனக்கு என்ன செஞ்சிருச்சு, இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு.
கரெக்டா இன்வாலிட் இன்புட். இந்த கேட்ச் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு லைன் நம்பர் 84. ஆனாலும் 86ம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஃபைனலி வந்து என்ன நடக்கும்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, ஃபைனலி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஏதோ கொஸ்டின் இருக்குதா இதுல? இல்ல சார். ப்ரோ எனக்கு நெட் கட் ஆயிடுச்சு டக்குன்னு. அதான் இப்போ வந்து ஃபைனலி மட்டும் தான் சொல்லியிருக்கிறீங்களா? ஆமா, ஃபைனலி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஓகே ப்ரோ. சரி. ஃபைனலின்றது ப்ரோ டாட் இப்போ இந்த இல்ல இந்த இப்போ ஃபைனலி வந்து இப்போ ஏதாச்சும் எப்படி சொல்றதுன்னா, இந்த ஜாவால வந்து சிஸ்டம் டாட் எக்ஸிட்னு வந்து கொடுத்தோம்னா ஃபைனலியையும் தாண்டி அது வந்து எக்ஸிட் ஆகும். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா ஜாவாஸ்கிரிப்ட்ல? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. சரி, எனக்கு ஜாவால நீங்க சொல்றது எனக்கு தெரியாது. ஆனா அப்படி எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி எதுவும் கிடையாது. ஃபைனலி வந்து என்ன நடக்கும்னா, டாட் தென் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, டாட் கேட்ச் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, எது எக்ஸிக்யூட் ஆனாலும் ஃபைனலி டிஃபால்ட்டாகவே எக்ஸிக்யூட் ஆகிடும். அது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் டாட் தென்னோ டாட் கேட்சோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகிடும். சொல்றது புரியுதா? ஓகே ஓகே. இல்ல ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபேட்டல் எரர் அப்படி இருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் எரர்லாம் நம்ம மேனுவலா பண்ண முடியாது? எதுங்க? இல்ல ஃபேட்டல் எரர் ஏதாச்சும் மேனுவலா நம்மளே கிரியேட் பண்ண முடியாதா? அப்படி எரர் கிரியேட் பண்றது நம்ம ஏசிங் அவைட்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்படின்ட்டு. சரி, அப்ப இது வரைக்கும் ஓகே. இதை நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரி, இப்போ என்னன்னா இது வரைக்கும் இருக்கட்டுமா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். இப்போ ஏசிங் அவைட் தான் நம்ம படிக்க போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், கான்ஸ்ட் ஹேண்டில் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். ரைட்டா? இது வேணா இந்த மாதிரி கொடுக்குறேன். சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ராமிசஸை இதே வேலையை இப்போ இங்க என்ன நடந்துச்சோ அதே வேலையை தான் நம்ம அப்போ பண்ண போறோம். அப்போ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக மாற்றிடணும். ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் வந்து அசிங்க்ரனைஸ் டாஸ்க் பண்ண போகுது அப்படின்னா அதை நம்ம என்ன செஞ்சிடணும், ஏசிங்காக மாற்றிடணும், அசிங்க்ரனைஸாக மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னா இப்படி மாற்றணும். ஏசிங் கீவேர்டு ஒன்று இருக்குது, ஏசிங்னு ஒரு கீவேர்டு இருக்குது. அதை கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அசிங்க்ரனைஸாக மாறிடும். ஸோ ஓகே, இந்த ப்ராமிஸ் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. சரி, இங்கே இதனால தான் எரர் வருது. லைன் நம்பர் 66. ஆமாம், இங்கே ரிஜெக்ட் ஆகிறதுனால இந்த எரர் வருது. ஏன்னா நம்ம இன்னும் அதை வாங்கலை. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்ன நடக்கும்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா என்னோட அந்த மை ப்ராமிஸ்ன்னு இருக்குல்ல அதோட ரிசல்ட்டை வாங்கணும். அப்போ என்ன பண்ண போகிறேன், கான்ஸ்ட் ரிசல்ட் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ மை ப்ராமிஸ் அவ்வளோதான். இதில் அவைட் ரைட்டா, லாகு ரிசல்ட் 1. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஹேண்டில் ப்ராமிஸ். இப்போ என்ன நடக்குது, ஓகே சரி, இங்கேருந்து ஏதாவது நம்பர் அனுப்பிச்சி விடுவோம். நான் இந்த ப்ராமிஸை கரெக்டாக இது பண்ணுறேன்னான்னு செக் பண்ணுறேன். ரைட். சரி, ஏன் உங்களுக்கு திரும்ப அதே எரர் வந்துச்சுன்னா, இங்கே நம்ம எரரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல, அதனால அந்த மாதிரி எரர் வந்துட்டு இருந்துச்சு. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா அதே ப்ராமிஸ் தான் காலாக இருக்குது. இந்த ப்ராமிஸோட டேட்டா இங்கே வந்துருச்சு.
அதை அவைட் யூஸ் பண்ணி இங்கே வாங்கியிருக்கோம். இந்த ஏசிங்கும் அவைட்டு ஏன் யூஸ் பண்ணுறோம் நான் சொல்கிறேன். சரியா? ரைட். இப்போ இந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் முன்னாடி கேட்டிங்களா ட்ரை கேட்ச் பிளாக். இதா இருக்கா? இங்கே வந்து எரர் போட்டு இந்த எரரை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரைட்டா? இங்கே இருக்கிறவனை எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே வச்சிருக்கலாம். இப்போ இப்படி போட்டாச்சா? இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா சும்மா இதுக்குள்ளே இருந்து ஸ்ட்ரிங்கை அனுப்பிச்சி விட்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்வேலிட் இன்புட். இப்போ ப்ராப்பராக எரர் ஹேண்டில் ஆகிருப்பாருங்க. லைன் நம்பர் 96 வருது. சரி, அப்போது நீங்கள் கேட்டிங்களா ட்ரை கேட்ச்ன்றது, அது டாட் தென் அங்கே யூஸ் பண்ணோமா? அதுக்கு பதிலாக இங்கே ட்ரை கேட்ச் பிளாக். அப்போ ட்ரை வந்து என்ன பண்ணணும்னா சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பிளாக்ல கோட் எழுதுவோம். அதுலேருந்து ஏதாவது எரர் வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கேட்ச் பிளாக் எழுதுவோம். இது புரியுதா? இந்த சிண்டெக்ஸ் புரியுதா? அவைட்டையும் ஏசிங்க நான் அடுத்து சொல்கிறேன். மற்றது புரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். புரியுது. ஓகே, சரி. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா என் நம்பரே வச்சுக்கேன், ஈவன் நம்பர். ரைட்டா? இங்கே அவைட்டை எடுத்து விட்றேன். ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்டு. சரி, இப்போ அந்த ப்ராமிஸை செட்டில் ஆக விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்று பண்ணுவோம். ப்ராமிஸ் பெண்டிங். உங்களால் இப்போ பெண்டிங் ஸ்டேட்டை பார்க்க முடியுதா? ஆக்சுவலாக இங்கேயுமே பெண்டிங் ஸ்டேட்டை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி கூட ரிசால்வோ ரிஜெக்டோ பண்ணாமல் வச்சுருந்தேன்னா பெண்டிங் ஸ்டேட் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் இந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வோ ரிஜெக்டோ ஆகலை, அப்போனா ப்ராமிஸ் நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இது பெண்டிங் ஸ்டேட். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ராமிஸ் ரிசால்வோ ரிஜெக்டோ ஆகலைன்னா அது பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம முன்னாடி படித்தோம். புரியுதா? அல்லது ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஓகே, அது உங்களுக்கு புரியுது சார். ஓகே, சரி. அப்போ இந்த ப்ராமிஸை இப்போ நம்ம ரிசால்வோ ரிஜெக்டோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்ஃபில்டுன்னு வந்துடும். ஒருவேளை அது ரிஜெக்ட் ஆகுதுன்னா ஃபெயில்டுன்னு வந்துடும். சரியா? அப்போ நம்ம ரிசால்வ் ஆகுது. ஸோ அதனால இது நடக்குது. ஏன் நமக்கு ரிசல்ட் வரல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்டேட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராமிஸ் நமக்கு இங்கே வெயிட் பண்ணவே இல்லை. அப்போ என்ன நடக்கும்னா ஒரு ப்ராமிஸ் வந்து அசிங்னேஸ் டாஸ்க். கரெக்டாக? அப்போ இது வந்து என்ன செஞ்சிடும், ப்ரௌசர் ஏபிஐ போயிருக்கும். அப்போ என்ன நடக்கும்னா இந்த ப்ரௌசர் ஏபிஐ இந்த ப்ராமிஸ் சக்ஸஸோ அதாவது ரிசால்வோ ரிஜெக்டோ ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த லைன் நம்பர் 94 வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுது. அதனால தான் அதோட ஸ்டேட் பிரிண்ட் ஆகுது. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னா இல்லை, நீ அப்படி போகாமல் இந்த ப்ராமிஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகி முடிகிற வரைக்கும் இந்த லைன்லேயே வெயிட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு தான் அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது ப்ராமிஸ் வந்துட்டு முடிகிற வரைக்கும் இந்த லைனில் வெயிட் பண்ணிவிட்டு ப்ராமிஸோட சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் வரும்ல, அதை ரிசல்ட் ஒன்றில் அசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கான்சோல் லாகுக்கு வரும். இப்போ நமக்கு அந்த ரிசல்ட் வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஆனா அசன் கொடுத்தப்பவுமே பிரிண்ட் ஆச்சுல சார்? எதுங்க? இப்போ அவைட்க்கு பதிலா அசன்க்கு, மேல அசன்க்குன்னு கொடுத்துருதோம். ஆமா, இந்த அவைட் கீவேர்டு எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ஏசிங் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் அவைட் கீவேர்டு ஒர்க் ஆகும். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த கீவேர்டை அசிங்கு இந்த ஃபங்க்ஷனோட இதில் போடுறோம், ஃபங்க்ஷன் காலிங்ல. புரியுதா நான் சொல்றது? ஓகே சார். சரியா? அப்போ நம்ம இந்த ஏசிங் கீவேர்டு மூலமா என்ன சொல்றோம்னா இந்த ஃபங்க்ஷனே ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் சொல்றோம். இந்த இடத்துல நீங்க டாட் தென் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனும் ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன், அப்போ இதுவும் ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க். அப்போ என்ன நடக்கும்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்டாக்குக்கு வரும்போது இந்த ஃபங்க்ஷனே டோட்டல் ஃபங்க்ஷனே என்ன செஞ்சிரும்னா ப்ரௌசர் ஏபிஐக்கு போயிடும். நான் சொல்றது புரியுதா? அல்லது இதுல எதுவும் கொஸ்டின் இருக்கா? ஓகே,
அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அசைன்மென்ட் டாஸ்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அப்ப ஏசிங் அவைட் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்ப இதுதான் இப்போ என்னன்னா, எல்லா ரெக்கமெண்டட் வே இதுதான். ஏசிங் அவைட் யூஸ் பண்றது தான். இப்போ பாருங்க சின்டாக்ஸ் இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க கான்ஸ்ட் போட்டு ரிசல்ட் 2 கொடுத்துட்டு, இப்போ அவைட் கொடுத்து மை ப்ராமிஸ் 2 போடுங்க. இப்போ ரிசல்ட் 2 அடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணுங்க. log result 2 செகண்ட் ப்ராமிஸ். இப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இங்க எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு கோடு எழுதுறதுக்கு, அப்போ இங்க எவ்வளவு ஈஸியா இருக்குது. இப்போ இதுல ஏதோ ஒன்று ரிஜெக்ட் ஆனாலும், இப்போ நான் இதை பண்றேன்னா செகண்ட் ப்ராமிஸை ரிஜெக்ட் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ப்ராமிஸோட கோடு மட்டும் என்ன செஞ்சிருக்கோம்னா எனக்கு என்ன செஞ்சிருக்கோம், ரிஜெக்ட் செகண்ட் ப்ராமிஸ். செகண்ட் ப்ராமிஸ் எனக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு, அதனால தான் எனக்கு இங்கே எரர் காட்டுது. லைன் நம்பர் 98ல என்ன செஞ்சது, எனக்கு கோடு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. புரியுதா? நீங்க இப்போ கேட்டது புரியுதா? கேட்டதுக்கு ஆன்சர் வருதா தியாகு? டைரக்டா எனக்கு கேஷ் பிளாக் எழுத போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் டிஸ்கனெக்ட் ஆகிட்டா. ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த ஏசிங் அவைட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. சரி, ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் மேனுவலாகவே ஒரு எரர் த்ரோ பண்ணணும், நீங்களாவே கிரியேட் பண்ணி த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ரிசால்வே வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் ப்ராமிஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இதில் ஒரு த்ரோ நியூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு error throw new error. ஓகே, சரி, இப்படி போகணும். பாருங்க, அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா எரர் நான் த்ரோ பண்ணிட்டேன், அதனால எனக்கு எரர் கோட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆப்ஷன்ஸ் புரியலங்க. எரர் த்ரோ நியூ எரர்ஸ்க்கு அப்புறம் வந்து கமா கொடுத்தனா ஆப்ஷன்ஸ் வரும். ஆப்ஷன்ஸா? ஆமா. ஆப்ஷன்ஸ். இது என்ன? ஓகே, ஒரே நிமிஷங்க. இதை நான் செக் பண்ணிட்டு சொல்லிட்டா. நான் ஆப்ஷன்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ரெண்டெண்ணம் உங்களுக்கு பார்த்துட்டு வரணும். ஒன்று எதெல்லாம்னா டைரெக்டாக நம்மளால .NETலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு போக முடியுமான்றது ஒன்று. இன்னொன்று இந்த எரர் கன்ஸ்ட்ரக்டாருக்கு இருக்கிற செகண்ட் ஆர்குமெண்ட். ரைட்டா? ஓகே ஓகே, இது ரெண்டையும் நான் பார்த்து சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாவது எரர் நீங்களே த்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி த்ரோ பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேயும் ஃபைனலின்னு ஒன்று இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்டிருந்தேன்ல, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாதா? அந்த கேட்ச்ல இருந்து த்ரோ பண்ண ஃபர்ஸ்ட் ஒன்னு கேட்டிருந்தேன்ல, அந்த கேட்ச்ல இருந்து அவுட்டர் கேட்ச்க்கு வரணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கேட்ச்ல இருந்து அவுட்டர் கேட்ச்க்கு வரணும்ன்ற மாதிரியா? ஆமா, டாட் கேட்ச்ல இருந்து அவுட்டர் கேட்ச் வெளியே இருக்கிற லாஸ்ட் கேட்ச் வரதுக்கு வந்து நம்ம த்ரோ நியூ எரர்ஸ். அதே தான். அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நான் அப்போ சிண்டெக்ஸ் தப்பாக போட்டேன், அதனால தான் எனக்கு த்ரோ வந்துச்சு. இப்போ ஃபைனலி கோட் இங்கேயும் ஃபைனலி அதே போல தான். ட்ரை எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, கேட்ச் எக்ஸிக்யூட் ஆனாலும் சரி, ஃபைனலி டிஃபால்ட்டாகவே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இவனை கமெண்ட் பண்ணிட்டோன்னா அவன் ஒர்க் ஆக மாட்டான். ரைட்டா? சரி, டிஃபால்ட் ஆப்ரேஷன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல த்ரோ இதானே கேட்டிங்க, இதுக்குள்ளே இருந்து கேட்டிங்களோ? கேட்ச்குள்ள த்ரோ
நியூ எரர் ரைட்டா? எரர் அக்கர்ட். அப்போ இது என்னதுன்னா மை ப்ராமிஸ் 2 தானே. இவனை ரிஜெக்ட் போட்டுருமா? செகண்ட் ப்ராமிஸ் ரைட். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா ரைட், இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எரர் லாக் போட்டிருக்கோம்ல, இது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு, அதுதான் இது. இப்போ நான் இங்கேருந்து த்ரோ பண்ணுற எரர் வந்து எங்கே பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் நம்பர் 86ல். லைன் நம்பர் 85 வந்து பிரிண்ட் ஆகல. கரெக்டா? ஆமாம், 80ல் இருந்து வருது. ஓகே சரி. ஒரு நிமிஷம், 85 பிரிண்ட் ஆகுது. ஒரு 85ஆ? ஆமா, செகண்ட் தென். இதை சொல்றீங்களா இல்லை இதை சொல்றீங்களா? அந்த செகண்ட் தென் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா செகண்ட் தென் பிரிண்ட் ஆகுது, பிரிண்ட் ஆகல. அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இங்கேருந்து செகண்ட் தென் வந்து பிரிண்ட் ஆகாமல் டைரெக்டாக வெளியில் வந்துடணும்னு கேட்குறீங்க. பட் அது ஆமா, correct. அப்படி நடக்கலை. அது பாசிபிளான்னு நான் செக் பண்ணிட்டு வர்றேன் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. சரியா? அது பாசிபிளான்னு செக் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் அது வந்து இங்கே பாசிபிள் இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். மல்டிபிள் ஏசிங்க, அதாவது அவைட் வச்சு இப்போ மல்டிபிள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா உங்களோட டாஸ்க் என்னன்னா, இந்த இருக்குல்ல இந்த கால் பேக் ஹெல் யூஸ் பண்ணோமா, இதில் என்ன பண்ணோம், கெட் ப்ராடக்ட் டீடைல்ஸ், கெட் ரிவ்யூஸ், கேல்குலேட் ப்ரைஸ், இதை .10லையும் அதே போல் ஏசிங் அவைட்லையும் ஹேண்டில் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா நீங்களே? ஓகே ப்ரோ. உங்களுக்கு இது எப்போ என்னைக்கு முடிப்பீங்க? நான் என்னைக்கு அதை செக் பண்ணலாம் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்ட்டு? நாளைக்கு. சரி ஓகே. அபிராமி உங்களுக்கும் ஓகே தானே? நாளைக்கு முடிச்சிடலாமா? ஓகே சார். எதை மேல உள்ளத வந்து டாட்னு ஐசிங் அவைச்சு யூஸ் ரெண்டு பண்ணி பண்ணணும். ஆமாம் ஆமாம், இங்கே பண்ணோம்ல அசிங்க்ரனஸ் டாஸ்க் ஒன்று, கெட் ப்ராடக்ட்டு, கெட் ப்ராடக்ட் டீடைல்ஸ், கெட் ரிவ்யூஸ், இதை வந்து நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும். அதே வேலையை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா இதே போல் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி காட்டணும். அவ்வளோதான். டாட் தென் கேட்ச்ன்றது ஒரு எனக்கு வந்து தெரியாது. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். பேசிக்கா இருந்தா சரி. இப்போ டாட் தென் கேட்ச்ன்றது ஒரு மெத்தடு, ஃபைனலின்றது ஒரு செட் ஆஃப் மெத்தடு, அவைட் அசன்கரன்ஸ்ன்றது அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனா சார்? கரெக்ட் டாட் கரெக்ட் தென் கேட்ச் ஃபைனலியோட. கரெக்ட் ஓகே. கரெக்ட் கரெக்ட். அதாவது இப்போ என்னன்னா இந்த கால் பேக் ஹெல்ல அவாய்ட் பண்ணு. ஒரே நிமிஷம், இந்த கால் பேக் ஹெல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி கோட் எழுதுறது, இதுவும் அசிங்க்ரனைஸ் ஆப்ரேஷன் தான் இங்க நடக்குது. அதை சிங்க்ரனைஸா மாத்துறதுக்கு தான் இந்த கால் பேக் ஹெல்ல யூஸ் பண்றோம். ஒரு அசிங்க்ரனைஸ் டாஸ்க்கை சிங்க்ரனைஸா மாத்துறதுக்கு. ஏன்னா ஒரு ரிசல்ட்ல இருந்து அடுத்த ரிசல்ட் நமக்கு எடுத்துக்க போறோம். ஏன்னா ஒரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஆப்ரேஷன் பண்ண போறோம். அப்போ அசிங்க்ரனைஸ் டாஸ்க்ல இருந்து வர்ற ஒரு வேல்யூவை எடுத்து தான் அடுத்த வேலையே பண்ண போறோம். அப்போ அடுத்த வேல்யூ வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா அசிங்க்ரனைஸ் என்ன செய்யாது, வெயிட் பண்ணாது. அதை வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த கால் பேக் ஹெல் யூஸ் பண்ணி பண்ணோம் நம்ம அன்னைக்கு. கரெக்டா? அப்ப என்ன நடக்கும்னா இந்த கால் பேக் ஹெல் என்ன பண்ணணும்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டம். இப்போ கோடு மினிமலா இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்போ அதிகமாகுதோ அப்போ அந்த கோடு மெயின்டைனபிளா இருக்காது, ரீடபிளா இருக்காது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் டாட் அண்ட் கேட்ச் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ டாட் அண்ட் கேட்ச் யூஸ் பண்ணும்போதும் சேம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அதாவது கொஞ்சம் அது கம்மியாகுது, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது இந்த டிஃபிகல்ட்டிஸ். அப்போ அதை அவாய்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஏசிங் அவைட். அப்போ ஏசிங் அவைட் இன்னும் சிம்பிளா இருக்கு பாருங்க. இந்த ஒரு லைன்ல முடியுது, அதுக்கு கீழே நம்ம லைனா ஹேண்டில் பண்ண போறோம். அப்போ ஒருவேளை இந்த ரிசல்ட் 1 வச்சு உங்களுக்கு ப்ராமிஸ் 2ல ஏதாவது வேலை இருக்குன்னா நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். நான் சொல்றது புரியுதா? ஓகே சார். அது பாசிபிள் தானே? நீங்க பாருங்க, பார்த்துட்டு வந்துட்டு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. அதே போல முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு கிட்ட சொல்லுங்க. ஏதோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயமா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா?
அதே ஓகே போல் தியாகு கேட்ட ஒரு 2 கொஷினுக்கும் நான் நாளைக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டு வர்றேன். அதுக்கப்புறம் இன்னும் குட்டி குட்டி டாஸ்க் ஏதாவது பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட்டர் பண்ணோமா, அதே போல் இன்னும் ஒரு 2 டாஸ்க் ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுவோம். அதை முடிச்சுட்டு ஃபெட்ச் ஏபிஐ பார்ப்போம். ஃபெட்ச்னா என்னன்னு பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் முடியுது. அது முடிஞ்சிருச்சுன்னா ஃபெட்ச் வச்சு நம்ம இன்னொரு டாஸ்க் பண்ணுவோம். சரியா? அப்படி அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே ரியாக்ட்குள்ள போயிடலாம். சரியா? ஓகே சார். சரி. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா இப்போ பார்த்ததுல? இது வந்து பார்த்துட்டு வரோம் சார். சரி, இப்போ ஓகே. வந்து இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்ட்டு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல சார். ஆமா, அதை டிஸ்கஸ் இதுல பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு நிமிஷம். நான் இதை ஓகே சார். முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. சரி. இந்த ஏசிங் அவேட்டுக்கு ஒரு சின்ன குட்டி எக்ஸ்பிளனேஷன் இங்கே இருக்கு. எதனால இதை ஃபர்ஸ்ட் சொல்லலைன்னா, அங்கே பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான். சரி. இந்த ஏசிங் கீவேர்டு. இந்த ஏசிங் கீவேர்டு இஸ் யூஸ்டு டு டிக்ளேர் அன் அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். அப்போ ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனை சொல்றதுக்கு தான் நம்ம ஏசிங் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஏசிங் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். அப்போ ஒரு ஏசிங் ஃபங்க்ஷன் கட்டாயமாக ஒரு ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. If you return a non-promise value from an async function, JavaScript automatically wraps that value in a resolved promise. அப்போ நீங்க எதுவுமே நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஃபங்க்ஷன் இது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன் ஹேண்டில் ப்ராமிஸ்ன்றது. அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க எதுவுமே வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலைன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணிடும்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணிடும், இது ஒரு ரிசால்வ்டான ஃபங்க்ஷன், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான வேல்யூ ரிசால்வ் பண்ணுது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கும், ரேப் பண்ணிக்கும். சரியா? The primary purpose of declaring a function as an async is to enable the use of the await keyword inside it. அப்போ இதோட பிரைமரி பர்பஸ் என்னன்னா, ஒரு ஏசிங் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் await keyword யூஸ் பண்ணவே முடியும். ஏன்னா ஏசிங் டாஸ்க்கை சிங்க்ரனைஸாக மாற்றுறதுக்கு தான் அந்த await keyword யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த await keyword எதுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும்னா ஏசிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா நான் சொன்னதில்? இல்லை. சரி. அடுத்தது await keyword. The await keyword can only be used inside an async function. சரி, ரைட். It passes the execution of the async function until the promise it is waiting for is settled, either resolved or okay. அப்போ என்னன்னா ஒரு ப்ராமிஸ் செட்டில்ட் ஆகணும். செட்டில்டுன்னா நம்ம என்ன செய்யணும், ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியணும், இல்லை ஃபெயிலியர் ஆகணும். அது முடிகிற வரைக்கும் அந்த ப்ராமிஸ் நெக்ஸ்ட் லைனுக்கு போகாமல் அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு தான் இந்த await keyword யூஸ் பண்ணுறோம். It returns the resolved value of the promise, allowing it to be assigned to a variable, just like synchronized code. அப்போ நம்ம அதை தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, இது ஒரு ரிசால்வ் ஆகிற ஒரு ப்ராமிஸோட வேல்யூவை ஒரு வேரியபிளை அசைன் பண்ண வைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது எப்படின்னா, ஒரு சிங்க்ரனைஸ் கோட் எப்படி ஒர்க் ஆகுமோ, லைன் பை லைனாக ஒர்க் ஆகுமோ, அதே போல் ஒர்க் ஆக வைக்குது. இதுதான். இதை நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். எதுவும் கொஸ்டின் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் இல்லை, இப்போ எதுவும் இருக்குதா, உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்குதா இப்போ நான் சொன்னதில்? ஓகே, சரி. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இதில் எதுவும் குழப்பம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகலைன்னா இந்த கால்பேக்கில் நம்ம என்ன வேலை பண்ணோமோ அதை இந்த ரெண்டுலேயுமே பண்ணி முடிச்சிருக்கேன். டாட் 10லையும் ஏசிங் அவேட்டையும் யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சரியா? ஓகே, சரி சரி.